இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழுமிகுந்து இழிவிற்றாலும் சுதந்திர தேவி உன்னை தொழுதிடல் மறக்கலேனே என்ற பாரதியின் இந்த சுதந்திர கவிதையை மனதில் கொண்டு எனது பேச்சை தொடங்குவதற்கு முன்பாக என் உயிரிலும் மேலான ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம் பள்ளி நிர்வாகத்தினருக்கும் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினருக்கும் என் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் விடுதலைக்காக தன் உயிரை மாய்த்த விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி எனது உரையை துவங்குகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்கா அக்கா என்று நீ அழைத்தாய், அக்கா வந்து கொடுக்க சுக்கா மிளகா சுதந்திர கிளியே என்று கூறுகிறார் பாரதிதாசன். ஆம், நாம் இன்றைக்கு சுதந்திர காற்றை சுவாசித்து வருகிறோம். அதற்கு நம் முன்னோர்கள் செய்த தியாகங்கள் எண்ணற்றவை. சுதந்திரம் அடைவதற்கு முன்பே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்தமாய் சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று கூறுகிறார் நம் பாட்டனார் பாரதியார். அவர் காணாத சுதந்திரத்தை நாம் இன்று கண்டுகளித்து மகிழ்கிறோம். 1947 ஆண்டு நம் நாடு விடுதலை அடைந்தது. விடுதலை அடைந்த நாளாகிய ஆகஸ்ட் 15ஆம் நாளை நாம் ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினமாக கொண்டாடி வருகிறோம். இக்கொண்டாட்டம் நமது தேசிய திருநாளாகும். 300 ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேயர்கள் நம்மளை அடக்கி ஆண்டனர். அவர்கள் ஆட்சியில் நாம் அடிமைகளாக துன்புறுத்தப்பட்டிருந்தோம். என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று எங்கள் அன்னையின் கை விலங்குகள் போகும் என்று குமருகிறார் நம் பாட்டனார் பாரதியார். மகாத்மா காந்தியடிகள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்ற எண்ணற்ற தலைவர்களின் தியாகத்தால் தான் நமக்கு கிடைத்தது சுதந்திரம். வ.உ.சி. சிதம்பரனார், திருப்பூர் கொடிக்காத்த குமரன், வேலு நாச்சியார், பாரதியார் போன்ற தமிழர்களின் பங்கு அங்கே பெருமதிப்பிற்குரியது. அவர்கள் பெற்று தந்த சுதந்திரத்தின் பயனை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை உணர்த்தவும் அதை உணரவும் தான் இந்த சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. நமது நாடு சுதந்திரம் அடைந்த பின் டெல்லி செங்கோட்டையில் மூவர்ண கொடியை முதலாக ஏற்றியவர் மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அந்த வழக்கம் இன்றளவும் தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே போன்று ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்த மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் மூவர்ண கொடி ஏற்றி விழாவை கொண்டாடி வருகிறார்கள். அந்த விழாவில் முப்படை அணிவகுப்புகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். அரசு அலுவலகங்கள் மட்டுமல்ல, தனியார் அலுவலகங்களிலும் வீடுகள் தோறும் இன்று நாம் மூவர்ண கொடி பறக்கிறதை காண்கிறோம். இது நமது தேச பற்றுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். நாம் விடுதலை அடைந்த பின் நம்மளை நாமே ஆளத் தொடங்கினோம். முடியாட்சி நீங்கி கொடியாட்சி மலர தொடங்கியது. வயது வந்தோருக்கெல்லாம் ஓட்டுரிமை கிடைத்தது. எங்கும் பள்ளிகளும் தொழிற்சாலைகளும் தோன்றினர். போக்குவரத்து வசதி, மின்சார வசதி பெருகியது. பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பதே நமது கடமையாகும். வேற்றுமை பலவை மறந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். பாரத நாடு பழம்பெரும் நாடு என்ற பாரதியின் இந்த சுதந்திர மொழியை ஏற்று எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. ஜெய்ஹிந்த்.